வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 10th ஜியோகிராஃபியில் யூனிட் 1ல் இருக்கிற இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ ஏற்கனவே போட்டேன். ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்லேயே நான் நடத்தியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமானது தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நம்ம நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அண்ட் நார்த்தன் பிளெயின்ஸை பற்றி பார்த்தோம், ஹிமாலயாஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பெனின்சுலார் பிளேட்டிவ்ஸ். பிளேட்டிவ்னு என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு மேடையாக ஒரு மேடை மாதிரி ஒரு அமைப்பை தான் நம்ம பிளேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மேட்டு நிலம் தமிழாக்கம் பார்த்திங்கன்னா மேட்டு நிலம். பெனின்சுலார் அதுக்கு மீனிங் என்ன பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஒரு லேண்டு 3 சைடு ரிவர்னால் சூழப்பட்டிருந்த, ரிவரோ இல்லை சீயோ தண்ணினால் சூழப்பட்டிருந்துருச்சுன்னா, அதாவது சுற்றி 3 சைடு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த லேண்ட் மாஸை நம்ம பெனின்சுலார் சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த பெனின்சுலார் பிளேட்டிவ்ஸ், அதாவது இந்த மாதிரி சுற்றி இருந்து அதுக்கு மேலே நிலம் உயர்த்தப்பட்டிருந்துச்சுன்னா அது பெனின்சுலார் பிளேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற தமிழ்நாடு இந்த சைடு மோஸ்ட்டாக பெனின்சுலார் ரீஜன் தான். ஓகேங்களா. பெனின்சுலார் ரீஜன் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்காமல் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டவுனு கீழே 3 சைடும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனு, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் 3 சூழ்ந்திருக்கும். 3 தண்ணி இது சூழ்ந்திருக்கும். அதுதான் அதை சொல்கிறாங்க. எவ்வளோ ஏரியா கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா டோட்டலாக கவர் ஆகுது. எதுக்காக? அந்த பிளேட்டிவ்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆரவல்லி ரேஞ்சு. அது எதோட பார்டராக இருக்குது, அந்த பிளேட்டிவ்ஸோட பார்டர் பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா. இது எங்கேருந்து எங்கே, அந்த மேப்பை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா ஆரவல்லி ஹில்லு நார்த் வெஸ்டர்ன் சைடோட ஒரு பவுண்ட்ரி. ஓகேங்களா. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து பிளேட்டிவ் ரீஜன் ஸ்டார்ட் ஆகுது. நார்த்தன் சைடு, நார்த் ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில் எங்கே இருக்கும், பீகார் சைடு இருக்கும். ஸோ அந்த பீகாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸு. நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் சொல்ல தேவையில்லை, ஏன்னா வெஸ்டர்ன் சைடு இருக்கிற ஃபுல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற ஃபுல்லாக ஈஸ்டர்ன் காட்ஸு. ஸோ இந்த 2 சைடுமே பவுண்ட்ரி நம்ம சொல்ல தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா சவுத்து கன்னியாகுமரி. ஸோ அது வரையுமே இருக்கிறது எல்லாமே பிளேட்டிவ். புரியுதுன்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியா சைடு எல்லாமே நம்ம பிளேட்டிவ்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பீக் ஆஃப் ஆனைமுடி தான் இருக்குல்ல ஹையஸ்ட் பாயிண்ட் பிளேட்டிவில். எவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா 2200 எவ்வளோ 2695 மீட்ரு இந்த ஆனைமுடி உயரமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் இருக்குது. ஓகேங்களா. இது சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸியாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இந்த இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவரை வச்சு தான் நம்ம இந்த பிளேட்டிவ் 2ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா. நர்மதா ரிவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்மதாவுக்கு நார்த் சைடு இருக்கிற ஒரு பேரும், நர்மதாவுக்கு சவுத் சைடு இருக்கிற பூரா ஒரு பேராகவும் மாற்றிக்கிறோம். நார்த் சைடில் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் சொல்லுவோம். சவுத் சைடு இருக்கிறது டெக்கான் பிளாட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டெக்கான் பிளாட்டி சவுத் சைடில் இருக்கிறது, நார்த் சைடு நர்மதாவோட நார்த்தில் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். ஓகேங்களா. இது 2 புரிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லா மேஜரான ரிவரும் டெக்கான் பிளாட்டியில் தான் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாமே மேஜரான ரிவர்ஸு டெக்கான் ரீஜனில் இருக்குது. சென்ட்ரல் ஹைலேண்டில் நர்மதா, தப்தி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த மேஜர் ரிவர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாமே பே ஆஃப் பெங்காலில் போய் சேர்ந்து கடலோட கடலாக போகுது. இந்த ரிவர்ஸ்லாம் ஆரம்பித்து பே ஆஃப் பெங்காலில் போகுது. ஆனால் இந்த நர்மதாவும் தப்தி பார்த்திங்கன்னா இது எந்த சைடு சுட்டிவேட்டாக இருக்குன்னா இது வெஸ்ட்டு சைடாக ஃப்ளோ ஆகுது. அதாவது அரேபியன் சீயை நோக்கி போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஈஸ்ட் சைடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டெக்கான் பிளாட்டிவ் தான். டெக்கான் பிளாட்டிவ் சவுத் சைடு இருக்கிறது, சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் நார்த் சைடு இருக்குது. ஸோ சென்ட்ரல் ஹைலேண்டில் எது ஹையஸ்டான பீக்கு பார்த்திங்கன்னா குரு ஷிக்கர். ஓகேங்களா. 1722 மீட்ரு. ஆனால் நம்ம டெக்கான் பிளாட்டிவ் சவுத் சைடு. ஸோ அங்கே ஆனைமுடி இருக்கா. ஸோ அங்கே ஆனைமுடி. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடு என்ன இருக்குது, இந்த சென்ட்ரல் ஹிமாலயோட வெஸ்ட் பார்ட் மால்வா பிளேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் அவ்வளோதான் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில்
பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டு வந்து மால்வா பிளேட்டிவ்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பண்டில் கேண்ட்டுன்னு சொல்கிறோம். அதோட எக்ஸ்டென்ஷனை பேங்கிள் கேண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். டெக்கான் பிளேட்டிவ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சவுத் சைடு நர்மதாவோட சவுத் சைடு, நர்மதா ரிவரோட சவுத் சைடு இருக்க அப்புறம் டெக்கான் பிளேட்டிவ். இது வந்து லார்ஜஸ்ட் பிளேட்டிவ், ஏன்னா சவுத் சைடு தான் அதிகமானது இருக்குது நார்த்தை விட. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரெச் ஆகுது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸு, அப்படியே செகண்ட் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லி சாத்புரா ரேஞ்சு, இந்த மலைகள் எல்லாமே சொல்கிறோம். மைக்கல் ரேஞ்சு, அப்படியே ராஜ்மஹால் ஹில்ஸு, இது எல்லாமே ஈஸ்ட் சைடு இருந்து அப்படியே நடுவில் போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெஸ்டர்ன் காட்ஸு, ராஜ்மஹால் ஹில்ஸு, கன்னியாகுமரி, இந்த மூணுமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். மேப்பை கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா சீ லெவலை விட 500 to 1000 மீட்ரு வந்து மேலே இருக்கும், ரைஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸை பற்றி பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் கண்டினியூஸான, ஓகேங்களா, கண்டினியூஸான மவுண்டெயின். ஈஸ்டர்ன் காட்ஸ்லாம் நான் கண்டினியூஸ் மவுண்டெயின். வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா நார்த்தன் பார்ட்டு பார்த்திங்கன்னா சயாட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து அந்த ரேஞ்சை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வட்ரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து தான் இந்த ஆனைமலை ரேஞ்செல்லாம் இருக்குது. ஒரு 3 ஜங்ஷனாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆனைமலை ரேஞ்சு, கார்டமம் ஹில்லு, பழனி ஹில்லு, இந்த மூணுமே சேர்ந்து ஒரு ட்ரை ஜங்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொடைக்கானல் வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸும் அங்கே தான் இருக்குது, வெஸ்டர்ன் காட் சைடு. அதே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட் சைடு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் சேர்ந்து வர இடத்துக்கு பேர் நீல்கிரி ஹில் இருக்குது. ஸோ அது வந்து கர்நாடகாவும் தமிழ்நாடு பார்டராக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமான ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. மேஜரான ரிவர்ஸு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோஸ்டல் பிளெயின்ஸு. இந்த கோஸ்டல் பிளெயின்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், பிளெயின்னா சமவெளி. அந்த சமவெளிலேருந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்க, கோஸ்டல்னால் கடலோர பகுதிகள், அங்கே இருக்கிறது வந்து கோஸ்டல் பிளெயின் சொல்லுவோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, பிளெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது, டெபாசிஷன், அதாவது ஏதோ செடிமெண்ட் எல்லாமே டெபாசிட் ஆகி படிமமாக வந்து ஃபார்ம் ஆகுறது அந்த பிளெயின்ஸு. இது வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் இந்த 2ஆக பிரிப்போம். ஓகேங்களா. இதில் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பார்த்திங்கன்னா 3 டிவிஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கொன்கன் கோஸ்ட்டுன்னு பிரிக்கலாம், இன்னொன்று வந்து என்னவா பிரிக்கலாம், கனாராவாக பிரிக்கலாம், இன்னொரு பார்த்திங்கன்னா மலபார் கோஸ்ட்டு. இந்த 3ஆக வந்து பிரிக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வெஸ்டர்ன் சைடு வந்து எங்கிட்ட இருக்கும், இந்த கேரளா இந்த சைடு, அப்படி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மேப் இல்லைனாலும் கெனாரா அங்கே பாருங்களே, மார்க் பண்ணுறேன். கெனாரா வந்து மிடிலாக இருக்கிறது, கொன்கன் பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கும், டாப்பில் இருக்கும். கொன்கன் பிளெயின் வந்து டாப்பில் இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில். மிடில் பார்ட் வந்து கெனரா, லாஸ்ட்டு சதர்ன் பார்ட் வந்து மலபார் கோஸ்ட்டு. இதெல்லாமே என்னது, வெஸ்டர்ன் காட்ஸோட சைடில் இருக்கிறது. இது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதோட வித்து பார்த்திங்கன்னா 10 to 80 கிலோமீட்டர் வித்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சாண்ட் டியூன்ஸ் தான் இதை வந்து கேரக்டரைஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சாண்ட் டியூன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெம்பநாடு வந்து ஒரு பேக் வாட்டர்னு சொல்லுவோம். பேக் வாட்டர்னால் தனியாக தண்ணியிலேருந்து பிரிஞ்சு தனியாக இருக்கிறத வந்து ஒரு பேக் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த வெம்பநாடு இருக்குல்ல, ஸோ இந்த வெம்பநாடு ரீஜன் வந்து ஒரு ஃபேமஸான ஏரியான்னு சொல்கிறாங்க. நீர், அதாவது சீயிலேருந்து பிரிஞ்சு தனியாக, இது மட்டும் தனியாக ஐசோலேட் ஆகிருக்கும், அது வந்து பேக் வாட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கயல்ஸ் அண்ட் டெரிஸ் வந்து அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான பேக் வாட்டர் ஏரியா தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பே ஆஃப் பெங்காலுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ்னு சொல்கிறோம். முன்னாடி இருந்தது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீவுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேங்களா, பிட்வீன் தம். இது வந்து எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரெச் ஆகுது, எந்த ஸ்டேட்லாம் இன்வால்வ் ஆகுது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இதில் வந்து லேக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. பேக் வாட்டர் லேக்கு ஷில்கா, அது வந்து ஒடிசாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொலிரு லேக்கு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான லேக்கு. புலிகேட் லேக்கு பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள பார்டரில் இருக்கிறது தான் அந்த புலிகேட் லேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பார்த்திங்கன்னா
இதிலும் வந்து 2 முக்கியமானது இருக்கும். அதாவது டாப்பில் நார்த் சைடு இருக்கிறது நார்த்தன் சர்க்காஸும், சவுத் சைடு இருக்கிறது வந்து கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கோரமண்டல் கோஸ்ட்டு, நார்த்தன் சர்க்காஸு, இதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதில் வந்து நார்த் சைடு இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்ன பார்த்தோம், நார்த் சைடில் இருக்கிறது வந்து கொன்கனும், மிடில் இருக்கிறது கனராவும், சதர்ன் சைடு இருக்கிறது மலபாரும். அதே மாதிரி இதில் வந்து நார்த்தில் இருக்கிறது நார்த்தன் சர்க்காஸு, சவுத்தில் இருக்கிறது கோரமண்டல் கோஸ்ட்டு. அவ்வளோதான். அது நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஐலாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஐலாண்ட்ஸு, அடுத்து ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்து இந்த லெசனை முடிச்சுக்கிடுவோம். ரொம்ப ஈஸியான லெசனு, ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம படிப்போம். தனியாக படித்தோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாலிடாக எடுக்கும் இந்த லெசன். வீடியோஸை பார்த்தோன்னா ஒரே 1 மணி நேரத்தில் இந்த வீடியோஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.